ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான பொட்டேட்டோ கறி, உருளைக்கிழங்கு மசாலா கறி வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன பொருள் என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நல்லா 1 கப்பு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை. இது வந்து அரைக்கிறதுக்கு தேங்காய், சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், இஞ்சி ஒரு சின்ன பீஸு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பூண்டு 2 பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, உப்பு, தேவைக்கு எண்ணெய், தாளிக்கிறதுக்கு கடுகு. இப்போது ஃபஸ்ட்டு கடை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நான் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காய், அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, இதெல்லாம் வந்துட்டு கடாயில் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இது நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் அதை தேங்காயிலேயே போட்டு அந்த ஹீட் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஹீட்லேயே வந்துட்டு சூடு பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சின்ன வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக இது வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடும்போது சீக்கிரமாக இந்த தக்காளி வந்து வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா இப்படி மசித்து விடும்போது நல்லா ஸ்மாஷ் ஆகிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஜாரை கழுவி அந்த தண்ணியும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஜாரில் இருக்கிற அந்த மசாலாவையும் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன், ஏன்னா இது கொதித்து வேகணும் இல்லைங்களா. அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மூடி வச்சு இது நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த எண்ணெயெல்லாம் வந்துட்டு மேலாக இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து நல்லா வெந்ததுன்னா போதும். பாருங்கள், எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வெந்தயக்கீரை வந்துட்டு காய வச்சு வச்சுருப்போம் இல்லைங்களா, மேத்தி பவுடர், அது வந்துட்டு கொஞ்சமாக நம்ம கையிலையே க்ரஷ் பண்ணி அப்படி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு 1 மினிட் கொதித்து வந்தோடனே இதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நான் பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான பொட்டேட்டோ கறி, உருளைக்கிழங்கு மசாலா கறி வந்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.